Hi students, I welcome you all for this fourth video class. In this class we are going to discuss exercise number 1.2. Exercise number 1.2. So now exercise number 1.2. அதில் பாருங்க you leave the objectives at all. Okay, fill up true or false எல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணிப்போம். Just you see that third Roman letter is find the sum. Third Roman letterல first question find the sum. இங்க கவனிங்க first problem இங்க எழுதிருக்கேன் 7/5 3/5. I have already told you denominator same. இங்கேயும் 5 அங்கேயும் 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா அந்த நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ப்ரொசீஜர் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 7 + 3 போட்டு சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் அதாவது ஒரு 5 வந்து போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7 + 3 is 10. நெக்ஸ்ட்டு கீழே 5 இருக்குது. 10/5 எவ்வளோ 2. ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்தில் பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளத்தில் டினாமினேட்டர் வேறு இருக்குது. இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இல்லை இல்லையா, அதனால் நம்ம டைரக்டராக நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கேசஸ்க்கு தான் நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ எல்சிஎம் பாருங்கள் 5 + 7 எல்சிஎம் எடுக்கிறோம். 5 1s are 5, இந்த 7 அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 7 1s are 7. ஸோ இங்கே எல்லாமே ஒன்றாச்சுல எடுத்துக்கலாம். பாருங்கள் 5 × 7 × 1 எவ்வளோ 35. அப்போ எல்சிஎம் வந்து எனக்கு 35 கிடச்சிருக்கு. 35 கிடச்சிருக்குன்னா அர்த்தம் எனக்கு இந்த டினாமினேட்டரையும் நான் 35ஆக சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த 5 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 35 வரும். 7 மல்டிப்ளை பண்ணணும். 7 5s are 35 வரும். அதே 7ஆலையும் மேலேயும் பண்ணணும். அதே போல் இங்கே 5ஆல் பண்ணால் தான் 35 வரும். 5 7s are அதே 5ஆல் இங்கேயும் பண்ணணும். அதுதான் இங்கே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் சி மேலே இருக்கிறையும் 7ஆல் போட்டிருக்கேன், இங்கே 5ஆல் போட்டிருக்கேன். நமக்கு தெரியும் 7 7s are எவ்வளோ 49. 5 7s are 35. 5 5s are 25. 7 5s are 35. இப்போ நமக்கு பாருங்க டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் சேம் ஆகுது என்ன ப்ரொசீஜர்? we can add the numerator. டினாமினேட்டர் இங்கே 35 அங்கே 35 இருக்கனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 49 + 25. கீழே சேமா இருக்கிறதுனால ஒரே ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கிறோம். 49 25 ஆட் பண்ணோம்னாக்கா 74/35. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அதை தொடர்ந்து செகண்ட் ப்ராப்ளம் யூ ஹேவ் டு ரைட். ஓகே ஓகே, வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Students, this is the fourth problem. Next problem, fourth problem. Subtract -8/44 from -17/11. அதாவது -17/11ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ண சொல்றாங்கன்னா -8/44. அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன் -17/11 மைனஸ் இந்த பார்ட் தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். -8/44 இல்லையா? இப்போ -17/11 will be as it is. Minus into minus will become plus. 8/44 அப்படியே தான் வரும். இட்ஸ் ஓகே. இங்கே வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஹாவ் டு கீப் த பாசிட்டிவ் நம்பர் ஃபர்ஸ்ட். இந்த பாசிட்டிவ் நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம், செகண்ட் இந்த நெகட்டிவ் நம்பரை வைக்கிறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தா டினாமினேட்டர் வேறு இருக்குது. இங்கே 44 இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். 11க்கும் ஃபஸ்ட்டு சின்ன நம்பரை தான் எடுக்கணும். அதனால தான் 11 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 44. 11க்கு 44 எடுக்கிறேன். நான் 2லேருந்து வரேன். இந்த 11 ஒன்றும் பண்ண முடியாது, அது 11 அப்படியே இருக்குது. 2 × 22 44. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 11 அப்படியே தான் இருக்குது, இந்த 22 அப்படியே இருக்குது. பாருங்கள் 2 × 11 are 22. ஓகே, மறுபடியும் இங்கே 11 ஆச்சு, அங்கே 11 × 1 are 11. இப்போ எல்சிஎம் என்ன 2 × 2 × 11 × 1 44. அப்போ எல்சிஎம் எனக்கு 44 கிடச்சிருக்கு. ஆனால் 44 எனக்கு இங்கே ஆல்ரெடி இருக்குது, நோ ப்ராப்ளம். அது இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே தான் இல்லை, எனக்கு இங்கே தான் இல்லை 44. அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை 4. 4ஆல் பண்ணால் 4 × 1 are 44 கிடச்சிடும் இல்லையா? 4 × 11 are 44. அதே 4ஆல் மேலே பண்ணணும். அதுதான் இங்கே போட்டுக்கணும். பாருங்கள் 7 × 4 11 × 4. இப்போ 8/44 will be as it is. மைனஸ் அப்படியே இருக்குது. 7 × 4 எவ்வளோ 68.
ஓகே 11 into 4 are 44. இப்போ நமக்கு என்ன ஆச்சுனாக்கா டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு இல்லையா? இப்போ இங்கேயும் 44 அங்கேயும் 44 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே உள்ள நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், இங்கே சப்ட்ராக்ட் தான் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ 8 minus 68 போட்டாச்சு. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு டினாமினேட்டர் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ 8லேருந்து 68 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதனால இது இம்பாசிபிள் கேஸ். இம்பாசிபிள் கேஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது மைனஸ் போட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பெரிய நம்பர் 68 minus 8 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 60, இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது, 44 அப்படியே தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த way to understand this problem. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வரும், ஜஸ்ட் இந்த கவனிங்க. we'll go to the next problem. Students, now we have come to the fifth problem. Fifth problem என்ன சொல்றாங்க? we have to evaluate, இதை மதிப்பிடணும்னு சொல்றாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? look at the question. 9/132 into -11/3. இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா இந்த 9/132 அப்படியே எழுதிக்கிறேன், -11/3 அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த 3 வந்து 1 times இருக்கு, பட் 9ல 3 times இருக்கு. இதுக்கு தான் இப்போ கால்குலேஷன். 3 வந்து 1 times, இதில் 3 வந்து 3 times. ஓகே, அதே போல் இங்கே பார்க்குறோம். 11 வந்து 1 times இருக்கு, 132ல 12 times இருக்கு 11. இப்போ வந்து இதுக்கு கேன்சல் பண்ணுறோம். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுற பிறகு இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே 12 இருக்குது, மேலே 1 இருக்குது, தட் இஸ் -1 இருக்குது, கீழே வந்து +1 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 3 இருக்கிறதுனால இங்கே 3 வருது, அடுத்தது 12 இருக்கிறதுனால கீழே 12 வருது. ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் இருக்கிறதுனால -1, கீழே +1 வந்து போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு வாட்டி கேன்சல் பண்ணுறோம். என்ன கேன்சல் பண்ணுறோம்னா, இந்த 3 வந்து இங்கே 1 times இருக்குது, பட் 12ல 3 வந்து 4 times, அதனால தான் இங்கே 4 போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள். 1 into -1 -1, 4 into 1s are 4. ஓகே, இது எல்லாமே பிடிஎஃப்ல அனுப்புவேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை பாருங்கள். look at the second problem. -7/27 into 24/-35. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் அங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும். -7 அப்படியே எழுதிட்டோம், 27 இருக்குது, 24 இருக்குது, -35. இந்த 35ல 7 வந்து 5 times இருக்குது, ஆனால் இங்கே 7 வந்து 1 times தான் இருக்குது. கேன்சல் பண்ணியிருக்கேன், இதையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு இதையும் கேன்சல் பண்ணுறேன். 3 வந்து 27ல 9 times இருக்குது, ஆனால் 24ல 3 வந்து 8 times இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே 8 போட்டிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த -1 -1, கீழே இந்த 9, மேலே 8, கீழே இந்த -5 வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், -1 into 8 சார் 8 வந்து +8 இல்லையா? -1 into +, -1 into 8 சார் 8. இப்போ பாருங்கள், 9 வந்து எதில் இருக்குது? ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்புறம் 9 5s are 45. இப்போ என்ன பண்ணுறோம்னா, அடுத்த ஸ்டெப்பில் மேலேயும் மைனஸ் இருக்குது, கீழேயும் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 8/45. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வரும். புரியலன்னா இதை பாருங்கள். ஓகே, we'll go to the next problem. Now students, we came to the problem number 6. 6 என்ன சொல்கிறாங்கன்னாக்கா டிவைட். எதை டிவைட் பண்ணணும்? -21/5 by -7/-10. இந்த கொஸ்டினை அப்படியே எழுதுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா -21/5 by இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே +7 +10 வந்துடும். மேலேயும் மைனஸ் இருக்குது, கீழேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 7/10. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து அப்படியே வந்துடும். -21/5 அப்படியே எழுதிக்கணும். இந்த பையன் என்ன அர்த்தம்? பெரிய ஒரு கோடு, அதான் டிவிஷன். டிவைடட் பை 7/10 கீழே எழுதியிருக்கோம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கு, இந்த பை தான் வந்து இந்த பை, அதுக்கப்புறம் இந்த 7/10. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க பாருங்க,
இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, see look at this, -21/5 அப்படியே தான் இருக்கும். இந்த டிவைட் இருக்கு இல்லையா, அந்த டிவைட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ் ஆகிடும். அதாவது 7/10 10/7 ஆகிடும். 10/7 ஆகிடும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து டிவிஷனுக்கான ப்ரூஃப். மேலே உள்ள ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும், இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், கீழே உள்ள டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ அங்கே பாருங்கள், -21/5 கொடுத்துருக்கேன் இன்ட்டு 10/7. இப்போ 7 வந்து இங்கே 1 டைம்ஸ், இங்கே வந்து எத்தனை டைம்ஸு 3 டைம்ஸ். அதே போல் 5 வந்து இங்கே 1 டைம்ஸ், இங்கே வந்து 2 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது -3 இல்லையா, அதனால தான் -3 போட்டிருக்கேன். இந்த 2 வந்து இங்கே போட்டிருக்கேன், இந்த 1 இந்த 1 தான் நோ ப்ராப்ளம். ஓகே, நான் -3 × 2 அது மாதிரி தான் போட்டு -6ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 6th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் நான் போட போகிறேன். வில் கோ டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Students, this is the second problem. 6th Roman letter में second problem பாருங்க. -3/13 divided by -3. இது பாருங்க, -3/13 எழுதியாச்சு, divided by -3 கீழே வந்து 1 இருக்கு. எல்லா நம்பர் கீழவும் 1 இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஓகே, -3 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே தான் இருக்கு, -3/13. இந்த பை தான் ஆயிடுச்சு, இந்த டிவிஷன் பை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள டேர்ம் வந்து அப்படியே தான் இருக்கு. பாருங்க, -3/1 அப்படியே தான் இருக்கு. இப்போ இங்கே கவனிக்கணும், போன டிவிஷனில் சொன்ன மாதிரி இந்த -3/13 வந்து அப்படியே தான் இருக்கு. இந்த பை தான் என்ன ஆயிடுச்சு, இந்த டிவிஷன் சிம்பிள் தான் மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. இந்த டினாமினேட்டர் என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதாவது -3/1 எடுத்து 1/-3 ஆகிடும். போட்டிருக்கேன்னா 1/-3. இப்போ பாருங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 இது. அப்போ -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 1 = 3. அதே போல் இங்கே பாருங்க, இங்கே +13, இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 13 × 3 = 39. இப்போ மேலேயும் மைனஸ் கீழே மைனஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டா எனக்கு 3/39 வரும். ஓகே ஓகே, இதுதான் this is the final answer. Okay, we will go to the next problem. Listen students, this is the problem number 7. 7ல பாருங்க, find a plus b is divided by a minus b if a is equal to 1/2, b is equal to 2/3. அதாவது a க்கு ஒரு வேல்யூ, b க்கு இன்னொரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தா a plus b divided by a minus b அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் a plus b எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம், அடுத்தது a minus b எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம், லாஸ்டா இதை வச்சு இதனால டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் a plus b கண்டுபிடிக்கணும். a plus b is equal to a எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1/2, அதனால 1/2. b எவ்வளோ 2/3, அதனால 2/3 போட்டாச்சு. ஓகே, now இப்போ இங்க LCM பாருங்க, இங்க 2 இருக்கு, அங்க 3 இருக்கு, அதனால LCM எடுக்கணும். 2 க்கு 3 க்கு LCM எடுத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க 2 1s are 2, இந்த 3 அப்படியே தான் இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல 3 க்கு எடுக்கணும், 3 1s are, அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. அப்போ 2 × 3 × 1 = 6. LCM நமக்கு 6 வரணும். அப்புறம் என்ன அர்த்தம், இதையும் 6 ஆக்கணும், இதையும் 6 ஆக்கணும். இதை 6 ஆக்க சொன்னாக்கா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 2s ஆ 6 ஆகும். அதனால அதே 3 ஆல மேலேயும் பண்ணணும். அதே போல இங்க பாருங்க, இங்க 6 ஆக்கணும்னா 2 ஆல பண்ணணும், அதே 2 ஆல மேலேயும் பண்ணணும். அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க பாருங்க 3 இங்க போட்டிருக்கேன், அதனால அதே 3 ஆல மேலே பண்ணிருக்கேன். 2 இங்க போட்டிருக்கேன், அதே 2 ஆல மேலே. ஓகேனா, 1 × 3 = 3, 2 3s are 6, next 2 2s are 4, 3 2s are 6. இப்போ பாருங்க, denominator will become same. denominator இங்க 6, அங்க 6 சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 4 ஆட் பண்ணிட்டு சேமா இருக்கிறதுனால ஒரே ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கலாம். 3 + 4 எவ்வளோ 7, 7/6.
இப்போ இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா a மைனஸ் b அதை போடணும். இங்கே பாருங்க a இன்ட்டு 1/2 b இன்ட்டு 2/3 பட் அங்கே வந்து ஆட் பண்ணோம், இங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதே தான் இங்கே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் எடுத்துருக்கோம். எல்சிஎம் வந்து 6. இப்போ 6 வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 6 வரணும்னாக்கா 2 ஆல் பண்ணுவோம். அதான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ 1 into 3/2 into 3. அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம், 2 into 2/3 into 2. பாருங்க 1 into 3s are 3, 2 3s are 6, minus 2 2s are 4, 3 2s are 6. ஓகே ஓகே. நான் இப்போ பாருங்க இங்கே 6 ஆயிடுச்சு, இங்கே 6 ஆயிடுச்சு. அதனால மேலே உள்ள நம்பரை இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் சப்ராக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால 3 minus 4 ஏதாச்சும் ஒரு டினாமினேட்டர் போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ 3 minus 4 இம்பாசிபிள் கேஸ். இம்பாசிபிள் கேஸ்னால் நான் என்ன சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் பெரிய நம்பர் வந்து 4, அது வந்து சின்ன நம்பர் 3, 4 minus 3 1, 6 வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போது a plus b என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம், a minus b என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் தான் நம்ம போட்டு இதை டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, I'm going to rough the board now. Look at the board to watch the further step. இங்கே பாருங்க a plus b 7/6 ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை a minus b எவ்வளோ, -1/6 ஆல்ரெடி இருக்கு. இப்போ 7/6 போட்டாச்சு. இந்த டிவிஷனுக்காக பெரிய பை போட்டிருக்கோம். இது என்ன இருக்குது, -1/6 கீழே போட்டாச்சு. மேலே உள்ள நியூமரேட்டர் will be as it is. அந்த நியூமரேட்டர் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். இந்த டிவிஷன் வந்து என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த டினாமினேட்டர் will become reciprocal. இங்கே -1/6 இருக்கிறதுனால 6/-1 ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா, நீங்கள் பாருங்கள் இங்கே 6 அங்கே 6 இருக்கிறதுனால we can cancel. எத்தனை டைம்ஸ், 1 டைம்ஸ். இங்கே கேன்சல் பண்ணால் 1 டைம். அதுதான் இங்கே 7/1 இருக்குது, இங்கே 1/-1. பாருங்க 7 into 1 are 7, 1 into -1 -1. ஸோ கீழே -1 அர்த்தம், மேலே -7 சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ this is the final answer. -7 is the final answer. எழுதிக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸசைஸில் நமக்கு ரோமன் லெட்டர் 7 வரைக்கும் பண்ணியிருக்கோம். 8th problem, 9th problem and 10th problem you need not to do. I also will not do. Okay, இவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தோட வந்து முடியுது. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண எல்லா ப்ராப்ளத்துக்குமே பிடிஎஃப் அனுப்புவேன். பிடிஎஃப்ல என்ன இருக்குதோ அதை எழுதிடுங்க. ஏதாச்சும் ஸ்டெப் புரியல அப்படின்னாக்கா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே சேஃப், ரைட் நீட்லி. ஓகே, I pray for you all. Okay, we will see in the next class. Bye.